சென்னையில் பள்ளி பேருந்தில் இருந்து தவறி விழுந்த சிறுமி ஸ்ருதி உயிரிழந்து இன்றுடன் 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. ஆனால் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அக்குழந்தையின் தாய் பிரியா வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எமது செய்தியாளர் ராஜாவிடம் கூறும் கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இதே நாள் ஜூலை 25ஆம் தேதி கடந்த 2012ஆம் ஆண்டு ஸ்ருதி இந்த மாணவி பள்ளி பேருந்திலிருந்து ஓட்டை வழியாக விழுந்து இறந்தார். இது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருந்தது. அதன் விளைவு இன்றைக்கும் அதன் பிறகாக அந்த 2 ஆண்டுகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது பள்ளிகளினுடைய அந்த தனியார் பேருந்துகளை தற்பொழுது ஆய்வு செய்வது என்பது இந்த சிறுமியினுடைய உயிரிழப்பிற்கு பிறகாக நடந்திருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இன்று அவர்களுடைய பெற்றோரை அவர்களது இல்லத்தில் சந்தித்தோம். ஆனால் அவர்களிடம் இந்த இறப்புக்கான தங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்பதே அவர்களிடம் இருந்து வெளிப்படுகிறது. அவருடைய தாயார் நம்மிடம் இருக்கிறார், கேட்கலாம். என்ன மாதிரியான இந்த வழக்கு சென்று கொண்டிருக்கு இப்போதைக்கு? நீங்க என்ன மாதிரியான இதை எதிர்பார்க்குறீங்க? என்ன இந்த வழக்குல உங்களுக்கு நீதி கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் எந்த வகை இது 2 வருஷம் ஆச்சு. ஸ்ருதியோட ஃபர்ஸ்ட் அவங்கள வெயில் அனுப்பினதோட அவ்வளோதான். இது வரைக்கும் எங்களை கோர்ட் கூப்பிடவே இல்லை. நல்லபடியாக அந்த மற்ற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டோம். தாய்க்கும் எந்த கோர்ட்லேருந்து இனி கவர்மெண்ட் எந்த நீதிமுறையும் எங்களை கூப்பிடல. அது சரியான முறையில் எந்த கவர்மெண்ட் அது நடத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, உங்களுடைய அந்த குழந்தை அதாவது ஸ்ருதியினுடைய மரணத்துக்கு பிறகாக இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பெரிய அளவிலான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் அரசே இந்த குழந்தையினுடைய இறப்பிற்கு பிறகாக மிகுந்த கவனம் செலுத்தி இருக்கிறது. இன்றைக்கும் பள்ளி பேருந்துகளை இந்த அளவுக்கு சீர்படுத்துவதற்கு ஸ்ருதியினுடைய மரணமே ஒரு காரணமாக இருக்கிறது. இதை எப்படி பார்க்க? என் குழந்தை போயாலும் மற்ற குழந்தைகளுக்கு பாதுகாப்பாகப்பட்டது. அது ஒரு நல்ல இதுதான். என்னாலும் எங்களுக்கு எங்கள் குழந்தை போயிடுச்சு. இனிமே அது எங்களுக்கு என்ன தந்தாலும் அது கிடைக்க போனது கிடையாதுன்னு தெரியும். இருந்தாலும் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு போயிடுச்சு. 6 வயசானவங்களுக்கு 60 வயசுல செய்ய வேண்டது அவர் செஞ்சுட்டோம். காயத்ரி, அதாவது ஸ்ருதியினுடைய தகப்பனார் அவர்கள் ஆட்டோ ஓட்டுகிறார். பள்ளி சிறுவர்களுக்கு ஆட்டோ ஓட்டுபவர். தற்பொழுது அவர்கள் வாழ்ந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு அந்த சிறுமியினுடைய இழப்பு தாங்காமல் அந்த பகுதியை விட்டு நகர்ந்திருக்கிறார்கள். ஒன்று, அவர்களுடைய பொருளாதாரம் கருதி இந்த வழக்கை எடுத்து நடத்த முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் வருத்தம் தெரிவிக்கிறார்கள்.